அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதம் நான் உறவுகள் விலகும் நேரம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் தேடாத உறவுகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதத்துல குறிப்பா சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கு. இந்த மாதத்தோட இறுதியில சுக்கிரன், அதாவது ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உச்சமாக வேற போறாரு. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு 7 குடிவன் 5ஆம் இடத்துல பலம் பெறும் போது மாதத்தோட இறுதியில சொல்றேன், காதலில் வெற்றி ஏற்படும், புதிய உறவுகள் ஏற்படும். நீங்க தேடிய உறவுகள், உங்களை விட்டு போனவர்கள் உங்களை நினைத்து வருத்தப்படுவாங்க. ஆனா அவங்க வருவாங்களோ இல்லையோ, தேடாத உறவுகள், ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் உருவாகலாம். எதிர்பாலினர், ஆப்போசிட் ஜெண்டருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள், அதாவது எதிர்பாலினரால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 2023 இருந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த எதிர்பாலினரால் நிறைய பாதிச்சிருப்பீங்க. ஒர்க் பண்ற இடத்துல அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்லயே அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து அவங்களுக்கு நிறைய நீங்க ஹெல்ப் பண்ணி அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மை இல்லாம உங்களை விட்டு போயிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நிலை கூட பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில வழக்கு கூட சில பேருக்கு நடந்திருக்கும். சில பேருக்கு பிரிஞ்சிருப்பீங்க, டிவோர்ஸ் ஆயிருக்கும். கேட்டை நட்சத்திரத்துக்கும் விசாகம் நட்சத்திரத்துக்கும் 2024 புறா சரியில்லை. இந்த காலகட்டத்துல உங்களோடு பழகியவர்கள் பிரிந்து போயிருப்பாங்க. சில பேருக்கு சொல்றேன் நான், சரியான ஜாதக பொருத்தம் இருக்கிறவங்க பிரிந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூட மன வருத்தம், கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை துணைவருக்கோ அல்லது உங்களுக்கோ உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சொல்றேன் நான். இந்த வருஷம் பொறுத்தவரை 2024ல கணவன் மனைவி உறவு நிலை தோஷமா இல்லை, பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரே வீட்லயே இருந்தா கூட தனித்தனி அறைகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. இப்போ இருந்துட்டு தான் இருக்கு. இது மாறுமா அப்படின்றது தான் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுடைய முக்கியமான கேள்வி. விருச்சிக ராசியா இருந்தாலும் விருச்சிக லக்னமா இருந்தாலும் சரி, கடந்த 2.5 வருஷத்துல நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுதான் உண்மை. அதுவும் மேரேஜ் லைஃப் விஷயமா சொல்றேன். பிரிந்து தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான். எப்பதான் நம்ம வாழ்க்கை துணையோட போய் சேருவோம், அல்லது நம்மளை பிரிந்து போன காதலரோ அல்லது காதலியோ மீண்டும் நம்ம வாழ்க்கையில வருவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்ககிட்ட இருக்கும். ஈவன் தொழில் காரணமா கூட சில பேர்லாம் வெவ்வேறு ஊர்ல இருப்பீங்க, பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்துல எதிர்பாலினரால் வந்த துன்பம் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். உங்களை விட்டு பிரிஞ்சவங்க அவரை ஏன் தான் பிரிஞ்சமோ அப்படின்ற ஒரு கவலை வரும். உங்களுடைய நன்மைகள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வகையில அவங்க யோசிப்பாங்க. உங்க ஜாதகப்படி இப்ப நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா உங்களை தேடி வரலாம். அப்படி இல்லைன்னா தேடாத உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க தேடி இருக்க மாட்டீங்க, நீங்க யோசிச்சுட்டு கூட இருக்க மாட்டீங்க. இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்காத சில பேர் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த நேரத்துல ஒரு எதிர்பாலினிட்ட பழகிட்டு இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இருக்கிறீங்க, காதல் சக்சஸ் ஆகுமா அல்லது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வெற்றி அடையுமா அப்படின்னாக்க இந்த மாதத்தோட இறுதியில நீங்க ப்ரொபோஸ் பண்ணலாம். 2025 ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு காதல்ல கூட வெற்றி ஏற்படும். எதிர்பாலினோட உறவில் இருந்து வந்த மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீங்க சந்திக்கவே முடியாதுன்னு நினைச்சவங்க நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக் பலம், 7 குடியவன், ராசிக்கு விரையாதிபதியாக வராரு. அப்போ வீடு, வாகனம், சொத்தில் சில செலவுகளும் ஏற்படும். சில பேருக்கு நல்ல வீடு மாற்றங்கள் ஏற்படும். புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனம் பழுது நீக்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது போன்றவை ஏற்படும். சில பேருக்கு வாடகை வீடா இருந்தா கூட ஒரு வீடு மாற்றம் மாதத்தோட இறுதியில ஏற்படும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. வேலை விஷயமா எப்படி இருக்குன்னாக்க, வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனாலும் நீங்க தான் முன்னிலைப்படுத்தக்கூடியவராகவே இருப்பீங்க. அதாவது மற்றவங்களுடைய வேலையை நீங்க சேர்த்து செய்வீங்க. அரசு பணியில இருப்பவருங்க, அதே போல தனியார் பணியில அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னா கூட மற்றவங்களுக்கு நீங்க தான் கைடன்ஸ் பண்ணுவீங்க. மற்றவங்க வேலையை சேர்த்து நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுல நல்ல பேர் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. ஒர்க் பண்ற இடத்துல ஆப்போசிட் ஜெண்டர், குறிப்பா எதிர்பாலினுடைய சப்போர்ட் இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். கடந்த காலத்துல ஏமாந்தது போல இந்த காலகட்டத்தில் ஏமாற மாட்டீங்க. ஒரு தெளிவு பிறந்திருக்கும். உடல்நலத்துல இருந்து வந்த பெரிய தொந்தரவு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. அர்த்தாஷ்டம சனியோட பெரிய பாதிப்பு என்பது இந்த மாதத்தில் பெரிதாக இல்லை.
அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2024 கண்டிப்பா ஒரு பெரிய மேஜர் ஹில்னஸ், அதாவது 2024 ஒரு பெரிய அளவுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு மருத்துவ செலவு செஞ்சிருப்பீங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் 2023 ஒரு மேஜரா ஒரு ஆபரேஷனோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயம்ன்றது ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பெருசா இல்லை உங்களுக்கு. இந்த சூரியனை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 14 நாள் இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலம் லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக தான் இருக்கும். கடன் பெருசா வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும், தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ சுபகாரிய செலவுக்கோ. ஆனாலும் அல்லது வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பான கடன்கள் வரும். பட் ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஏன்னா புதனும் இருக்கிறாரு 2ஆம் பாவகத்துல, 8ஆம் இடத்தை பார்க்கும் சூரியனும் புதனும். அப்ப ஒரு புதிய கடனும் வரும். ஆனா அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 3ஆம் இடத்துக்கு போயிருது, புதனுமே மாதத்தோட இறுதியில 3ஆம் பாவகத்துக்கு வந்துருது. அதனால முயற்சிகள்லாம் மாதத்தோட இறுதியில சக்சஸ் ஆகும். ஒரு சிறுதூர பயணம் போவீங்க, வேலை விஷயமா அல்லது ஆன்மீக பயணமாக ஒரு சிறுதூர பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சு வேலையில வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணியில அல்லது பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான நல்ல செய்தி இந்த மாதத்துல உண்டு. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுடைய புகழ் ஓங்கும். குறிப்பா திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா கூட திடீர்னு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். மற்றவங்க மத்தியில மதிக்கப்படுவீங்க. சொந்தங்கள் பந்தங்கள்லாம் உங்களை உதறி விட்டு போனவங்க உங்களை பத்தி யோசிப்பாங்க, உங்ககிட்ட பேசணும்னு காத்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அவங்களே தேடி வருவாங்க, நீங்க தேடவே வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல இருந்து சனியோடு சேர்றதுனால சுகம் மேம்படும், உடல்நலத்துல பெரிய தொந்தரவு இல்லை, தாம்பத்திய சுகமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். எதிர்பாலினரால் தாம்பத்திய சுகம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட மாதத்தோட தொடக்கத்துல தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாக்குவாதங்கள்லாம் வரும். இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒரே வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னாக்க, தனித்தனியா இருக்கிறீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இருப்பீங்க, அந்த வாய்ப்பு இருக்கு. தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்க ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்போஸ் உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருந்து சரியான பொருத்தம் இல்லைனாதான் அது வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகும். அவங்கதான் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்டவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 2025 ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இருக்கு. சில பேருக்கு காதல்னால மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு மறுமணம் ஆகல, மறுமணத்திற்காக வரன் பார்க்கலாமான்னா வரன் பார்க்கலாம், வரன் அமைந்து திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ நல்ல ஒரு வீடு மாற்றம், மேரேஜ், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டு. 5ஆம் பாவகத்துல ராகு பகவான், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கிறார் 7ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகி. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க கூட்டாளி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களால உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. இந்த சனி பாத்தீங்கன்னா சாரம் மாறிடுச்சு, குருவோட சாரத்துக்கு வந்துருச்சு. இந்த ராசிக்கு குரு யோகாதிபதி தான். அந்த வகையில சில பேர்லாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது புதிய முயற்சி செய்யலாம். ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கூட வேற ஏதாவது பண்ணலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம்ன்ற எண்ணங்கள் சில பேருக்கு ஏற்படும். வேலைக்கே போனா கூட ஒரு ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய முயற்சி கையில் எடுப்பீங்க. ஒரு சரியான கூட்டாளி கூட சில நேரங்கள் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு கூட்டாளி அமையலன்னாக்க அந்த கூட்டாளி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுல முக்கியமா சொல்லணும்னாக்க ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீச பங்கம் 9ஆம் பாவகத்துல. 9ல செவ்வாய் இருக்கலாமான திரிகோண ஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும் போது தந்தைக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள்லாம் இருக்கும், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது பூர்வீக சொந்தங்கள் சொத்துக்கள் அவற்றில் சில பிரச்சனைகள் அது நீங்கும். வில்லங்கங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 9ல செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில முயற்சி தடைகள் ஏற்படும். எடுத்த உடனே ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ் ஆகாம தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யும் போது மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். அதற்காக நீங்க மனம் தளராம இருக்கணும். அதே போல 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்து வரலும் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால நீச பங்கம். எதிலும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, தளராமல் முயற்சி செய்வீங்க. தயங்கி நின்ற விஷயத்திலிருந்து தைரியமா இறங்கி வேலை செய்யக்கூடிய காலகட்டம் தான். அதே போல 6 குடியவனாக வராரு செவ்வாய். அப்போ செவ்வாய் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கலாமான்னா தந்தையை பாதிக்கும், கையிருப்பு கரையும், நிறைய விரயங்கள் ஆகும், சுப விரயங்கள் தான் ஆகும். புத்திரர்கள் வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும், பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும்.
அவர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சொத்து, பூர்வீக சொத்து, இவற்றில் வில்லங்கம் அதற்காக செலவு பண்றதெல்லாம் ஏற்படும். சகோதர வழி ஒற்றுமை பெருசா நன்மையாக இருக்காது. கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. போல தாயாரின் உடல்நலனில் இருந்து வந்த பாதிப்பு பெருசா இருக்காது, நீங்கிடும். அதுவும் ஒரு நன்மைதான். ஆனா தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்துல முதல் 14 நாள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைவா இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். மாதத்தோட இறுதியிலிருந்து நல்லாவே படிப்பீங்க. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி இருந்து நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணிக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு சில தடைகள், போராட்டங்கள்லாம் இருக்கும். அவற்றையும் மீறி நீங்க படிக்கும் போது சக்சஸ் ஆகும். இந்த சூரியனை பொறுத்தவரை 3ஆம் இடத்துக்கு வந்துடும். செவ்வாய் சூரியனுடைய சமசப்தம பார்வை வருது. மாதத்தோட பிற்பகுதியில எதுக்காக கோவப்பட வேண்டிய சூழ்நிலை அதிகமா இருக்கும். அடிக்கடி கோவப்படுவீங்க. அதனாலேயே சொந்த பந்தங்கள், குறிப்பா அந்த சகோதர வழி உறவுகள், இதெல்லாம் சில பிரச்சனைகளை வரும். அதனால எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் வெளிக்காட்டாம இருங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சில பிரச்சனை தானாவே தீர்ந்துடும். நம்மளுடைய உறவு பகையெல்லாம் தானாவே தீரும். ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனி கொடுத்தது உறவு பகை. அது உங்களுக்கு தானாவே தீர்றதுனாக்க நம்ம அதிகமா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது சொல்ல போனா இந்த மாதத்தை பொறுத்தவரை கேது 11ஆம் பாவகத்துல, புதனை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல இருக்கும் அந்த மாதத்துல. அந்த வகையில நண்பர்களால அல்லது அண்டையாளர்களால நன்மைகள் உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். நீங்க கடுமையான முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த அபிலாஷைகள் நீங்க நினைச்சது நடத்தி காட்டுவீங்க. மேலும் பணம் ஏதோ ஒரு வகையில வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வியாபாரம் நல்லாவே ஆகும். அதன் மூலம் வருமானம் வரும். சில பேர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது பெருசா அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பிள்ளைகள் வகையில பெரிய அளவுக்கு மன வருத்தங்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. ஆனா அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, விவசாயம், மண்மனை, ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், கம்ப்யூட்டர், ஐடி, என்ஜினியரிங், உணவுத்துறை, அரசு பணி, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த நேரத்துல அது சுய தொழிலாக செய்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு இடமாற்றத்தோட வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீங்க விரும்பிய டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அது மாதத்தோட பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவே வரும். இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னா, முருகனை வழிபாடு செய்யும் போது சில தடைகள்லாம் நீங்கி வெற்றியை கொடுக்கும். அதே போல துவரம்பருப்பு தானம் கொடுங்க. வறியவர்களுக்கு, பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமையில துவரம்பருப்பு தானம் கொடுங்க. மேலும் முருகனை சஷ்டி திதியில விரதம் இருந்து நீங்க முருகன் வழிபாடு செய்யுங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் வருதுன்னா நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். நன்மைகளை கொடுக்கும். நீங்க என்ன மனசுல நினைச்சு வேண்டீங்களோ அதை கண்டிப்பா செஞ்சு வைப்பார் முருகன். கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவர் தான் முருகன். முருகனை நினைத்து கும்பிடுறவங்க முற்றிலும் அவர்களுடைய வினைகள் தீரும் என்றே சொல்லலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.